அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகில உலகங்களையும் படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை இறுதி தூதர் நபிகளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அவருடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், உற்ற தோழர்கள், கியாம நாள் வரைக்கும் அவர்கள் காட்டிய வழிப்படி வாழ்ந்து மரணிக்கின்ற அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, பாவ மன்னிப்பு சம்பந்தமாக இன்றைய இந்த சிந்தனையில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற மனிதர்களாகிய நாம் பலவீனங்களோடு படைக்கப்பட்டிருக்கிறோம். மனிதன் பலவீனனாக படைக்கப்பட்ட காரணத்தினால் மனுஷனுக்கிட்ட அந்த பலவீனத்தால தவறுகள் நிகழும். பாவங்களை, தவறுகளை மனித பலவீனத்தால் ஒவ்வொரு மனிதர்களும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். குலிகல் இன்சானு தஈஃபா, மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். அந்த பலவீனத்தன்மைதான் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் சில தவறுகள் நிகழ்வதற்கு அடிப்படையாக அமைந்திருக்கிறது. அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய அடியார்களே, இன்னக்கும் துக்திஊன பில்லைலி வன்னஹார், நீங்கள் இரவிலும் பகலிலும் தவறு செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் என்னிடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள், அதை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப நாம தவறு செய்யக்கூடியவர்கள் தான் என்பதை படைத்தவனுக்கும் தெரியும். அவன் தானே அந்த இயல்பை வச்சிருக்கிறான். அப்ப நாம தவறு செய்வோம்ங்கிறதுனாலதான் அல்லாஹ் நம்மளை கூப்பிட்டு என்ன செய்யறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னக்கும் துக்திஊன பில்லைலி வன்னஹார், நீங்கள் இரவிலும் பகலிலும் தவறு செய்கிறீர்கள். நீங்கள் பாவ மன்னிப்பு தேடினால் அதை நான் மன்னிக்க தயாரா இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹு தஆலா இரவினுடைய கடைசி பகுதியில, இப்ப நாம இருக்கிற இந்த பகுதியில தன்னுடைய விசேஷமான பார்வையை இந்த உலகத்தின் பால் அவன் என்ன செய்யறான், செலுத்துறான். அல்லாஹ் இரவின் 3 பகுதிகள்ல கடைசி பகுதியில அல்லாஹ் இந்த உலகத்தில மிக சிறப்பான ஒரு பார்வையை செலுத்துகிறான். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், இந்த உலகத்தில் தவறு செய்த அடியார்கள், பகலில் தவறு செய்தவர்கள் இரவிலே என்னிடம் கையேந்தி கேட்க மாட்டார்களா? அவர்களை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். பகலில் தவறு செய்த என்னுடைய அடியார்கள் இரவில் கேட்டால் அதை மன்னிக்க நான் தயார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவ இரவுல தவறு செஞ்சவங்க இரவு நேரங்கள்ல தப்பு செஞ்சுட்டு என்னிடத்தில் பகலில் அவர்கள் கையேந்த மாட்டார்களா? அவர்களை மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தாராங்க. இது அல்லாஹ்க்கு தேவையே கிடையாது. அல்லாஹ் மனுஷன்ட்ட கூப்பிட்டு கேட்க வேண்டிய தேவை கிடையாது. அல்லாஹ் தேவையுள்ளவனா? இன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், உலகத்தார்களை விட்டு அவன் தேவைகளற்றவன். நீங்க கேளுங்க அடியார்களே, உங்களை நான் மன்னிச்சிடுறேன், இது அல்லாஹ்வுடைய தகுதிக்கு அவசியமே கிடையாது. ஆனா இறைவன் அடியார்களோடு இரக்கம் உள்ளவனா இல்லையா? இரக்கம் உள்ளவன்ங்கிறதுனாலதான் நீ தப்பு செய்வாய், செஞ்சாலும் பிரச்சனை கிடையாதுப்பா, எனக்கிட்ட நீ எந்த நேரம்னாலும் கேட்டுக்க, உன்னைய மன்னிக்கிறதுக்கு நான் இரவிலும் பகலிலும் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ்வே அடியார்களை அழைத்து சொல்லுகிறான். அவன் மனுஷன் தவறு செய்வானுங்கிறத இந்த செய்திகள் சொல்றதுனாலதான் மனுஷன் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு இடமாக தன்னை தன்னுடைய ரப்போடு
அவன் நெருக்கப்படுத்தி கொள்ற ஒரு இடமாக, தான் செய்த தவறுகளுக்கு தன்னுடைய எஜமானனிடத்தில் முறையிட்டு பிராயச்சித்தம் தேடுகிற ஒரு இடமாகத்தான் அல்லாஹ் பாவ மன்னிப்பு வச்சிருக்கிறார். மனுஷன் இந்த தவறுகளை செய்வானுங்கிறதுக்கு நாங்க பெரிய ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல. நபிமார்களுடைய வரலாறுகள் இருக்கு இல்லையா, அந்த வரலாறுகள்ல அல்லாஹ் சில செய்திகளை நமக்கு சொல்லித்தாரான். அத நபிமார்களுடைய வரலாறுகள்ல இருந்து நாம பார்த்தோம்னா, மனுஷன் இப்படித்தான்ங்கிறது யதார்த்தம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வர்ற வரலாறு என்ன? அல்லாஹ் தன்னுடைய கையால படைக்கிறான், தன்னுடைய கரத்தால் படைத்து தன்னுடைய முழு ஆற்றல்களையும் அல்லாஹ் ஆதம் நபிக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறான். ஆதம் நபிக்கு அல்லாஹ்வோட ஆற்றல் என்னன்னு நல்லா தெரியும். அவங்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரே ஒரு கட்டளை தான் இட்டான், நீயும் உன்னுடைய மனைவியும் லா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்துக்கிட்ட போயிடாதீங்க, அதுல இருக்கிற பழத்தை சாப்பிட்டுறாதீங்க. ஒரே ஒரு கட்டளை தானே, இந்த கட்டளையை மீறக்கூடாதுன்னு தான் அல்லாஹ் அவர்களை ஒரு சொர்க்க சோலையில வாழச் செய்யறான். ஆனா சைத்தான் விடுவானா? சைத்தான் எப்படி மனுஷனை வழிகெடுக்கலாம்ங்கிறதுல அன்னையில இருந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் தான். அப்ப அவன் என்ன பண்றான்னா, அவங்க மனசுக்குள்ள பூந்து பல விஷயங்களை உண்டாக்கி, வசுவாச உண்டாக்கி, அவங்களுக்குள்ள போய் என்ன சிந்தனை மாற்றம் பண்றான்னா, அல்லாஹ் தடுத்தது வேற ஒண்ணுக்கு இல்லப்பா, அல்லாஹ் தடுத்தது நீங்க இந்த சொர்க்கத்திலேயே நிரந்தரமாக மரணம் இல்லாம இருந்துருவீங்க, அதுக்காகத்தான் அல்லாஹ் தடுத்து வச்சிருக்கிறான். இல்லைன்னா நீங்க மலக்கா போயிருவீங்க, மனுஷன் என்றதுல இருந்து மலக்கு அந்தஸ்து அடைஞ்சிருவீங்கன்றதுனால அல்லாஹ் சாப்பிட வேணாம், அதெல்லாம் ஒரு தப்பே கிடையாது, சாப்பிட்டு ஆதம் அப்படின்னு சாப்பிட வச்சானா இல்லையா? ஆதம் ரப்பஹு ஃபகவா, இந்த ஆதம் தன்னுடைய ரப்புக்கு மாறு செய்து விட்டார், அதனால வழிகட்டு போயிட்டாரு அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு ஆதம் நபியையும் அவருடைய மனைவியையும் அவரோடு இருந்த சந்ததிகள் அத்தனை பேரையும் இங்க இருந்து அத்தனை பேரும் போயிருங்க, இனிமே உங்களுக்கு இங்க இடம் கிடையாது அப்படின்னு எல்லாரையும் அனுப்பிவிட்டு துனியாவுக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு எனக்கிட்ட இருந்துதான் செய்திகள் வரும், நேர்வழி வரும், அதை கடைபிடிச்சு நடந்தீங்கன்னா நீங்க நேர்வழி பெறலாம், பயம் இல்லாத அச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். அப்ப தப்பு செஞ்சது யாரு? உலகத்துல இந்த உலகத்திற்கே அகில உலக மக்களுக்கும் ஒரு தந்தையாக முதல் மனிதராக இருக்கக்கூடிய ஆதம் நபி இல்லையா தப்பு செஞ்சாரு? அப்ப தப்பு செய்யறது ஒரு ஆதம் நபி தப்பு செய்வாரா? நபி தப்பு செய்யலுமா? அப்படி என்ன தப்பு செய்யற இயல்போட தான் அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறான். ஆதம் நபி தப்பு செஞ்சாருங்கிறத அல்லாவே எடுத்து காட்டுறானே, தவறு செஞ்சிட்டாரு, மாறு செஞ்சிட்டாரு. அப்ப நம்மட வாப்பா தவறு செஞ்சிருக்கும் போது, எங்க வாப்பாவே தவறு செஞ்சிருந்தால் சாதாரணமாக அவர் நபி, இறைவனுடைய ஆற்றலை கண்டவர், அவருக்கு எல்லா அறிவும் படித்து கொடுக்கப்பட்ட ஒரு நபி, அப்படிப்பட்டவர் ஒரு தவறு செய்யும் போது சாதாரண பலவீனமான நாம் அதை செய்ய மாட்டோமா? அப்படின்னா அல்லாஹ் எடுத்து காட்டுறது எதுக்குன்னா, நீ பண்ணுவாய், தவறோடுதான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீ அடியான் என்றதை ஒத்துக்கிறனும், எஜமானுக்கிட்ட உனக்கு தேவை இருக்குது, நீ எனக்கிட்ட வரணும், மண்டியிடணும், நீ உன் தவற ஒத்துக்கிட்டு கையேந்தனும், கதறி அழனும், கண்ணீர் சிந்தி உன்னுடைய அடிமைத்தனத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு ஏற்பாட்டை செய்கிறான். அப்ப ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு அனுப்பப்பட்ட பிறகு ஆதம் நபியா நினைச்சுக்கிட்டு அவராக உருவாக்கி ஒண்ண அல்லாஹ் கிட்ட கையேந்தி துவா கேட்கலாமா? அப்படியும் கேட்க முடியாது. அவருக்கு அல்லாஹ் சில வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து அந்த வார்த்தைகளை கொண்டுதான் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பும் தேடினார். ஃபதலக்கா ஆதமு ரப்பஹு கலிமாத்தின், சில கலிமாக்களை இறைவனிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்டு அதை கொண்டுதான் இறைவனிடத்தில் மன்னிப்பு தேடினார். ஃபதாப அலைஹி, அல்லாஹ் அவரை மன்னிச்சார் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறார். அப்ப ஆதம் நபியே தப்பு செஞ்சாருன்னா, நம்மட வாப்பா தப்பு செஞ்சது மனிதனுடைய இயல்பு என்ற அடிப்படையில் தவறு செஞ்சிருக்கிறாரு. சைத்தான் அவருக்கிட்டே போயிட்டு பூந்து ஆட்டங்காண வச்சிருக்கிறாருன்னா, எங்க மனசு சைத்தானுக்கு ஆட்டங்காண வச்சிருது பெரிய வேலையா? அப்ப நம்ம எல்லாம் சாதாரணமானவர்கள். அப்படி சைத்தான் உள்ளத்துள்ள பூந்து பிரச்சனைகளை உண்டாக்கி, மனக்குழப்பத்தை உண்டாக்கி, சிந்தனை மாற்றங்களை உண்டாக்கி தவறுல கொண்டு விடுவானுங்கிறது தான் யதார்த்தம். இது ஒரு சம்பவம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தப்பு செஞ்சாங்கன்றத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லும் பொழுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மூசா அவங்க சந்திப்பாங்களாம்.
எடுத்து காட்டுறான் அல்லாஹ். இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆதம் நபியை சந்திப்பாங்க. சந்திக்கும் போது ரெண்டு பேரும் பேசிக்கிருவாங்க. அங்க என்ன பேசுவாங்கன்னு கேட்டா, இவரு ஆதம் நபியை மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கும் போது கேட்பாரு, அந்த ஆதம் அந்த அபூனா ஆதம், நீங்க தான் எங்க வாப்பா ஆதமா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாப்பா நான் தான். உடனே ஹப்பைத்தனா ஹஸ்ஸர்தனா, நீ எங்களை எல்லாம் பெரும் இழப்புக்குள்ளாக்கிட்டியே வாப்பா, எங்களை எல்லாம் நஷ்டவாளி ஆக்கிட்டியே, நீ செஞ்ச தப்பால தானே அந்த சொர்க்கத்துல இருந்து அல்லாஹ் எங்களை மொத்தமா அனுப்பிட்டான் அப்படின்னு ஆதம் நபியோடு இவர் வாக்குவாதப்படுவாராம். யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப அல்லாஹ் அந்த ஆதம் நபி மகனுக்கிட்ட கேட்பாரு, மூசா நபி கிட்ட, நீங்க தான் அல்லாஹ் தன்ட கையால வேதத்தை எழுதி கொடுத்த மூசாவா அப்படின்னு கேட்பான். அவரு ஆமாம் பாரு. சரி, உங்க வேதத்துல, உங்களுக்கு அல்லாஹ் எழுதி கொடுத்த வேதத்துல எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி நான் படைக்கப்படுவதற்கு முன்னால் நான் தவறு செய்வேன் என்று எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்பாரு. அப்ப 40 வருஷத்துக்கு முன்னாடி ஆதம் தவறு செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப படைக்கப்படவே இல்லையேனா, நான் படைக்கப்படுவதற்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி என் விதியை அல்லாஹ் அப்படித்தானே எழுதி இருக்கிறான். அப்ப என் விதியில எழுதப்பட்ட ஒண்ண நாம் பண்ணினதுக்கு நீ என்னைய குற்றம் பிடிக்கலுமா மூசா? அதான் கதிரு, அல்லாஹ் அதைத்தான் விதியாக்கி இருக்கிறான். அவன் என் விதியில் எழுதிய ஒன்றை செய்ததற்கு நீ என்னைய குற்றம் பிடிச்சால் நியாயமா அப்படின்னு கேட்டு ஆதமும் மூசா, மூசாவை ஆதம் வென்று விட்டார் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லுவாங்க. அவ இந்த செய்தி நமக்கு எதை காட்டுதுன்னா, நம்மளுக்கு அல்லாஹ் தவறு செய்யணும், இவன் தப்பு செய்வான் என்று அது விதியில எழுதி வச்சிருக்கிறான். அந்த விதியின் பிரகாரம் தான் ஒரு மனுஷன் தவறு செய்வான். தவறு செஞ்சிட்டான்னா அதுக்கு ஒரு பரிகாரம் தேடணும் என்றதுதான் இஸ்லாத்தினுடைய நியதி. தன்னுடைய அந்த இயல்பை, பலவீனத்தை, அடிமைத்தனத்தை ஒத்துக்கொண்டு இறைவன்கிட்ட அவன் மன்னிட்டு நிக்கணும். அல்லாஹ் அவனை மன்னிக்கணும். தான் கருணையாளன், மன்னிக்க கூடியவன் என்பதை இந்த அடியார்கள் உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் செய்றான். சரி, இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம் சொல்றதா இருந்தா, இந்த உலகத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகரான மிகப்பெரிய ஒரு சமுதாயத்திற்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் தூதரா அனுப்புறார். அவர் மிகப்பெரிய ஒரு சமுதாயத்திற்கு, லட்சக்கணக்கான மக்களுக்கு தூதராக வந்தவர். அப்ப அவ்வளவு பெரிய சமுதாயத்துக்கு தூதரா வந்தவர், ஒரே இறைவனை வணங்குங்கப்பா, அவனுக்கு என வச்சிடாதீங்க, நான் சொல்றதை கேளுங்க என்ற பிரச்சாரம் பண்றாரு. ஆனா அந்த சமுதாயம் மறுத்துருச்சு, ஏத்துக்கிற மாட்டோம், நீ என்ன புதுசா சொல்லிக்கிட்டு இருக்கிறன்னு மறுத்துட்டாங்க. அப்ப இவர் சொல்லி 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 ஏழாத கட்டத்துல நபிமார்களுக்கு அல்லாஹ் ஒரு சாய்ஸ் கொடுப்பான். அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. என்ன? அவர்கள் தங்களுடைய சமுதாயத்திற்கு எதிராக இறைவனிடத்துல கையேந்தினா டைரக்டா அல்லாஹ் ஏத்துக்கிடுவான். எந்த கொஸ்டினும் இல்ல, எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாம அல்லாஹ் என்ன பண்ணுவான்னா அப்படியே அந்த நபிமார்களுடைய துஆக்களை ஏத்துக்கிட்டு அழிச்சிருவான். நூஹ் நபியுடைய சம்பவத்துல நாங்க பார்க்கலாம். அவர் கையேந்தி கேட்பாரா இல்லையா? நூஹ் நபி சொல்லுவாரு, இன்னக்க இன் ததருஹும் யுதில்லு இபாதக் வலா யலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா. இந்த பூமியில இவங்களை நீ விட்டு வச்சா இனிமே உன்னைய வணங்குற சந்ததி இருக்காது, எல்லாம் காபீரா போயிருவான், யா அல்லாஹ் அழிச்சிரேன்னு கேட்பாரு. வானம் பூமிக்கெல்லாம் கட்டளை இட்டு மழையை பொழிய வச்சு வெள்ளத்தை உண்டாக்கி அழிப்பான். அதே மாதிரி இவரும் அல்லாஹ்விடத்துல கையேந்துறாரு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இந்த சமுதாயம் இனிமே ஏற்காது, நாம சொல்ற ஒரு பயல் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அல்லாஹ்ட்ட கையேந்தி, யா அல்லாஹ் இந்த சமுதாயத்தை இனிமே நீ அழிச்சிரு, எவரையும் விட்டு வச்சிராத அப்படின்ட்டு கேட்டுட்டு போயிட்டாரு. கேட்டுட்டு இவர் ஊரை விட்டே போறாரு. போன இவர் என்ன நினைச்சிட்டு போறாரு? நாம அல்லாஹ்ட்ட பொறுப்பு கொடுத்துட்டோம், மேலிடத்துல கொடுத்துட்டோமா, இனிமே திரும்பி வரும் பொழுது அவனை நம்பிக்கை கொண்டவங்க மட்டும்தான் இருப்பாங்க, இந்த பாவியெல்லாம் அல்லாஹ் அழிச்சிருவான் அப்படின்ட்டு போயிட்டாரு. போனவர் ரிட்டர்ன் வாராரு. ரிட்டர்ன் வந்து பார்த்தா அவ்வளவு பயலும் அப்படியே இருக்கிறான், ஒரு பயலையும் அல்லாஹ் அழிக்கல. அப்ப அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம்னா, அல்லாஹ் தண்டனையை இறக்கும் பொழுதே நேருக்கு நேராக தண்டனையை பார்த்து அந்த உடனே சுஜூதுல விழுந்து திருந்திட்டான். திருந்தின சமுதாயத்தை அல்லாஹ் மன்னிச்சு விட்டுட்டான். திருந்தினா எதுக்கு அழிக்க போறான்? அல்லாஹ் மன்னிச்சு விட்டுட்டான். மன்னிச்சு விட்ட உடனே இவர் பார்க்கிறார், நான் தான் பொறுப்பு சாட்டிட்டு போனா இல்லையா, இவங்களை யாரையும் விட்டுறாதுன்னு சொன்னா இல்லையா, நீ எப்படியா அல்லாஹ் அவங்களை மன்னிச்சாய் அப்படின்னு சொல்லி
அல்லாஹ் கிட்டயே கோவப்பட்டுட்டு ஃபதஹப முகாலிபன் ஃபதன்ன அல்லன் நக்திர அலைஹி, எங்களோட கோவிச்சுக்கிட்டு இவர் போறாரு. அல்லாஹ் எப்படி சொல்றான்? இந்த யூனுஸ் நபி எங்களையோட கோவிச்சுக்கிட்டு அவர் போறாரு. எங்க போயிருவாரு? வானத்தை தாண்டி போயிடலுமா? பூமியில எங்க போகலாம்? இவர் என்னோட கோவிச்சுக்கிட்டு நான் அழிக்கல, அவங்களை தண்டிக்கல, இவர் சொன்னதை நான் ஏத்துக்கிறேன்னுட்டு இவர் கோவிச்சுக்கிட்டு போனாரு. அவரை நபியே நீங்க நினைவு கூர்ந்து பாருங்கள். வதன் நூனி இஸ்ஸஹப முகாலிபன் ஃபலன்ன அல்லன் நக்திர அலைஹி, அவர் நினைச்சுக்கிட்டாரா நாங்க அவரை தண்டிக்க மாட்டோம், அவர்கிட்ட கொஸ்டின் கேள்வி கேட்க மாட்டோம், எங்களுக்கு அந்த சக்தி இல்லைன்னு நினைச்சிட்டாரா? கோவிச்சுக்கிட்டு எங்கப்பா நீ போயிருவேன் அல்லாஹ் போனவரை கடல்ல பயணம் போறாரு. போகும்போது படகுல ஏறிக்கிட்டு போறாரு. அல்லாஹ் என்ன செட்டப் பண்றாருன்னா, நீ போயிருவியா, இந்த கடல்ல படகுல ஏறி நீ தாண்டி போயிரேலுமா அப்படின்னு ஒரு பாடம் படிச்சு கொடுக்கறதுக்கு ஆட்கள் கூடிட்டாங்க. படகு கவலை போகுது, இப்ப இவனையாச்சும் ஒருத்தனை தூக்கி போடணும் அப்படின்ற முடிவு வரும் பொழுது எல்லாரும் தெரிஞ்சவனை யார போடுறது, அவனையா இவனையா எவனை போடுறதுன்னு பொழுது இல்ல, நாம சீட்டுக்குள்ளிக்கு போட்டுருவோம், யார பேர் வருதோ அவனை தூக்கி கடல்ல போட்டுருவோம்னு முடிவு எடுக்கிறாங்க. எழுதி போட்டு எடுக்கிறாங்க. யூனுஸ் நபியோட பேர் வருது, தூக்கி கடாசிட்டாங்க. அப்ப மீன் வந்து அவரை விழுங்கிட்டு போகுது. மீண்ட வயிற்றுக்குள்ள பல இரவுகள் கிடக்கிறாரு. கிடந்தா இப்பதான் இவருக்கு விளங்குது, ஐயையோ நாம கோவிச்சுக்கிட்டு வந்தது அல்லாஹ் கிட்ட இல்லையா, அவங்கிட்ட வந்து கேள்வி கேட்டிருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்து கொண்டுதான் அவர் சொன்னாரு, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ் நான் தப்பு செஞ்சிட்டேன் யா ரஹ்மானே, அநியாயம் செஞ்சிட்டேன் யா அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, நீ பரிசுத்தமானவன், இன்னீ குன்து மினல் ஸாலிமீன், நான் தான் யா அல்லாஹ் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. அந்த மீண்ட வயிற்றுக்குள்ள இருந்துதான் அவருக்கு புத்தி வருது பாத்தீங்களா. அப்ப அவர் கோவிச்சுக்கிட்டு போனது தப்புன்னு அல்லாஹ் உணர்த்தி, நீ என்கிட்ட கோவிச்சுட்டு போயிருக்க கூடாது, ஃபஆலுல் லிமா யுரீது, நான் நினைச்சதை பண்ணுவேன், நீ எப்படி கொஸ்டின் கேட்கறான் அப்படின்னு அல்லாஹ் அவர தவற உணர வச்சு, நீ என்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது, நான் மன்னிச்சு விட்டா அது என்னுடைய அதிகாரம், நான் தண்டிக்கிறதாக இருந்தாலும் என்னுடைய அதிகாரம், நீ கேட்கலாம் அவ்வளவுதான் அப்படின்னு அல்லாஹ் அந்த நபிக்கு அதை உணர வைத்து, தப்பு பண்ணிட்டேன் யா அல்லாஹ் என்னைய மன்னிச்சிரு யா அல்லாஹ்னு கேட்க வச்சு அவர் அல்லாஹ் மன்னிச்சான். அந்த நபியை அல்லாஹ் மன்னிச்சிருக்கலண்டா என்ன ஆயிருக்கும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இவர் செஞ்ச இந்த பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இவர் செய்த இந்த தௌபாவை பாவ மன்னிப்பை நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால், லனுபித பில் கராஇ வஹுவ மதுமூம், கேவலப்படுத்தி தூக்கி கரையில கடாசிருப்பேங்கிறான் அல்லாஹ். இவரை கேவலப்படுத்தி நபின்னு கூட பார்த்திருக்க, யார் விஷயத்துல இவர் க்ளோஸ் பண்ணிட்டு போனது? என்னோட விஷயத்திலயா? அவரை மன்னிக்காமல் நான் இருந்திருந்தால் அவரை தூக்கி கேவலப்படுத்தி கரையில தூக்கி வீசிருப்பேங்கிறான் அல்லாஹ். அப்ப மன்னிச்சான் அல்லாஹ், மன்னிச்சு அவரை சாலிகானவர்கள் ஒருத்தராக ஆக்கினான். அப்ப ஒரு நபி என்ற அந்தஸ்துல இருந்தவருக்கு அல்லாஹ் செஞ்ச தப்ப உணர வச்சானா இல்லையா? நான் அடியான் யா அல்லாஹ், தப்பு பண்ணிட்டேன் யா அல்லாஹ், பலவீனத்துல செஞ்சிட்டேன் யா அல்லாஹ், நீ தூய்மையானவன் யா அல்லாஹ், மன்னிச்சிரு யா அல்லாஹ் அப்படின்னு அவர் கேட்க போனதுனால அவர் அந்த பலவீனத்தை அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். நபியா இருந்தாலும் பலவீனமானவர் தான் என்று சில கட்டங்கள்ல தப்பு செய்வாருங்கிறத அல்லாஹ் எடுத்து காட்டுறானா இல்லையா? இது ஒரு சம்பவமா? அப்ப மனுஷன் வந்து தவறு செய்யக்கூடிய இயல்புல தான் இருக்கிறான் என்றது. யூசுப் நபி வரலாறு நமக்கு எதை சொல்லுது? யூசுப் நபியோட வரலாறு நாங்க குர்ஆன்ல படிச்சிருக்கிறோம், பல உரைகள்ல கேட்டிருக்கிறோம். அவர் எப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர்? அவர் யார வீட்டுல வாழ்ந்தாரோ அந்த வீட்டில இருந்த மன்னனுடைய மனைவி அவங்களை அடைகிறதுக்கு ஆசைப்பட்டாங்களா இல்லையா? அடைய ஆசைப்பட்டு பல தில்லுமுள்ளுகளை பண்ணி கடைசியா அவர் மேலேயே பழிய சுமத்தி அவரை அடைகிறதுக்கு கதவுகளை எல்லாம் மூடிட்டு வக்காலத் ஹைத்தலக் வகல்லகத்தில் அபுவாப, கதவை எல்லாம் இழுத்து தாளிட்டு விட்டு வக்காலத் ஹைத்தலக், இப்ப நீ என்னுடைய ஆசைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டா இவர் காலம் ஆதல்லா, அல்லாஹ் என்னைய பாதுகாப்பானாக, இதுக்கு நான் உடன்பட மாட்டேன் அப்படின்ட்டு ஓடுறாரு. துரத்திக்கிட்டு வர அவன் பின்னாடி துரத்திக்கிட்டு வாரா, ஓடி போய் கதவை துறக்கிறாரு. அவ பின்னாடி சட்டையை பிடிச்சு இழுக்கிறா,
சட்டை பின்னாடி கிழிஞ்சி வருது, முன்னாடி அங்க அந்த பெண்ணுடைய கணவன். அப்ப அவதான் தப்புக்கு கூப்பிட்டா, தவறு செய்ய கூப்பிட்டு அவ என்ன பண்ணினா, கடைசியா இவ இவர தலையில அந்த பிளேட்டை மாத்தி கொட்டி விட்டா. என்ன, உங்க பொஞ்சாதிக்கு இவன் பண்ணின காரியத்தை பாத்தீங்களா, எவ்வளவு அநியாயத்தை பண்ணி போட்டா, இவ்வளவு தவறுக்கு என்னைய என்ன செஞ்சா, இழுத்துக்கிட்டு வந்துட்டான்னு அவர் மேலேயே போட்டு அந்த சிறைவாசத்துக்கு அவரை கொண்டு தள்ளி பழி வாங்கினாலா இல்லையா? அப்ப அந்த பொம்பளையே தண்ட வாயால ஒத்துக்கிட்டு என்ன பண்ணினா, நான் இங்க இருக்கிறத விட எனக்கு சிறைவாசம் நல்லதுன்னு அவர் போயிட்டாரு. அநியாயமா தான் போனாரு, பாதிக்கப்பட்டு தான் போனாரு. ஆனா அந்த பொம்பளை கடைசியா நான் செஞ்சது தப்புதான் ஒத்துக்கிட்டு அவளே அதை சொல்லி காட்டுறா. எப்படி தான் செஞ்சது தவறு என்று தான் எல்லாரும் தெரிஞ்சு போச்சா இல்லையா? அந்த கண்டுபிடிச்சிட்டாங்க, இவதான் தப்பு பண்ணிருக்கிறாண்டு. அப்ப அந்த பெண்கள் கூடி பேசிக்கிற போது இவ சொல்றா, ஆமா நான் தான் தப்பு பண்ணினேன், நீங்களும் இந்த என்னுடைய இடத்துல இருந்தா அந்த தப்ப பண்ணிருப்பீங்க அப்படின்ட்டு அப்போ அந்த வசனத்தை சொல்லி காட்டுற. எப்படி, இன்னன் நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூஇ, மனசுன்றது தப்பு செய்யத்தான் தூண்டுது, மனுஷன் மனசு தவறைத்தான் தூண்டுகிறது, மனுஷன் மனசு தவறை எண்ணுகிறது. இல்லாமா ரஹிம ரப்பி, என்னுடைய இறைவன் அருள் புரிந்த அந்த உள்ளங்களை தவிர மத்த எல்லாம் தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்குங்கிறாங்க. அப்ப மனுஷன் மனசு ஏன் தப்ப தூண்டுது? அந்த மனசு மனிதனுக்கு தவறை தூண்டுகின்ற மாதிரி தான் அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சைத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய நாடி நாளங்களிலும் ஊடுருவி ஓடிக்கொண்டிருக்கிறான். சைத்தான் உள்ள பூந்துகிட்டு ஓடுறதல்ல, சைத்தானிய சிந்தனை இயற்கையாக இருக்கிறது, அது எல்லா மனுஷன்டையும் இருக்கும், அது தவறை தூண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப தவறு மனுஷனுக்கு நிகழும் என்பதனாலதான் அல்லாஹ் ரெண்டு வாசலை தாரான். ஒன்று தௌபா என்கிற ஒரு வாசல், இன்னொன்று இஸ்திக்பார் என்கிற ஒரு வாசல். பாவ மன்னிப்பும் கேட்கணும், பாவ மீட்சியும் பெறணும். பாவ மன்னிப்பு என்ன? நாம உலகத்துல செய்யற தவறுகளுக்கு, யா அல்லாஹ் இந்த தவறை செஞ்சிட்டேன், யா அல்லாஹ் என்னை அறியாம பண்ணிட்டேன், யா அல்லாஹ் நான் தெரிஞ்சேதான் யா அல்லாஹ் பண்ணினேன்ட்டு தான் இறைவனிடம் கையேந்தி கண்ணீர் விட்டு அல்லாஹ்விடத்தில் அழுது தொழுது இறைவன் தன்னுடைய தவறுகளை பலவீனங்களை முறையிட்டு அல்லாஹ்ட்ட கேட்கிறது இஸ்திக்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தவறு செஞ்சாங்களா? அவர் தவறு செய்யக்கூடியவரா இருந்தாரா? அல்லாஹ் அவருக்கு கொடுத்த சர்டிபிகேட் என்ன? உங்களுடைய முந்தைய பாவங்களையும் பிந்தைய பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன். அப்படி முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்னீல அஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபில் யௌமி அக்ஸர 70 மர்ரா, நான் ஒரு நாளைக்கு 70 தடவைக்கு மேல அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்பேன்பாங்க. சில இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு 100 தடவைகள் நான் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கிறேன். ஏன்னா அந்த மனசு சபலப்படும், மனசு தீமைகளை சில நேரங்கள்ல தூண்டும், கண்கள் பாவம் செய்யும், காதுகள் கேட்கிற விஷயத்துல தவறு செய்யும், நாவு பேசுற விஷயத்துல தவறு செய்யும், சிந்தனைகள் தவறை தூண்டிக் கொண்டிருக்கும், கைகள் கால்கள் உடல் உறுப்புகள் அந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கும். அதனால அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்லுவாங்க, நான் என் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், 100 தடவைகள் தேடுகிறேன், 70 தடவைகளுக்கு மேல கேட்பேன்னா அப்ப நாம எவ்வளவு பாவம் செய்யறவங்க, நாம எல்லாம் பாதுகாக்கப்பட்ட மலக்குகளா மௌசூம்களா? நாங்க கிடையாது. அப்ப நாங்க எங்கட வாழ்க்கையில எவ்வளவு தவறுகளை செய்கிறோம், பார்த்து கொண்டு தவறு செய்யறோம், பார்க்கிறது இல்லையா? எத்தனை விஷயத்தை தவறுகளை பார்க்கிறோம். இந்த போன்ல ஒரு மனுஷன் வச்சுக்கிட்டு எவ்வளவு அசிங்கங்களை அனாச்சாரங்களை தடுக்கப்பட்ட ஹராம்களை பார்க்கிறான், பார்க்கத்தானே செய்யறான். அப்ப தன் கண் தவறு செய்கிறது, கேட்கிற விஷயத்துல பாடல் கூத்துகள் அனாவசியமான விஷயங்களை எல்லாம் கேட்கிறான். அப்ப காது தவறு செய்கிறது, மனுஷன் உள்ளம் தவறு செய்கிறது. பாவத்தை சிந்திக்காத மனுஷன் இருக்கிறானா? பாவத்தை சிந்திக்காத மனுஷ உலகத்துல இருந்தா அப்படி ஒருத்தர் இருக்கிறான் பொய்யது. அவன் மனசு தவறு செய்ய தூண்டும் எண்ணம், அதுதான் இயற்கை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகியோட வீட்டுக்குள்ள இருப்பாங்க. நைட் டைம்ல இருந்தவங்களை காணும், திடீர்னு ரசூலுல்லாஹ் வெளியே போயிருவாங்க. தேடி துளாவி பார்ப்பாங்க, படுக்கை அறையில ரசூலுல்லாஹ்வை காணல. இவங்க ரோஷப்பட்டுருவாங்க. யாரு? ஆயிஷா நாயகிக்கு கடுமையா ரோஷம் வந்துரும்.
என்ன ரசூலுல்லாஹ் திரும்ப ரிட்டர்ன் வரும் பொழுது மூஞ்ச தூக்கி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருப்பாங்களா, என்ன ஆயிஷா நடந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ரோசப்பட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அவங்கள பார்த்த உடனே ரசூலுல்லாஹ்க்கு விளங்கிருச்சு, ரோசப்பட்டுட்டாங்க ஆயிஷா. சின்ன வயசு தானே, ரசூலுல்லாஹ்வோட கோவப்படுறது ரோசப்படுறது எல்லாமே இவங்க தான் கூடுதலா. அப்படி ரோசப்படும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ரோசப்பட்டுட்டீங்களா, உங்களை மாதிரி ஆளோட வாழ்ந்தா ரோசப்படாம என்ன பண்ணான்னு கேட்பாங்க. அப்படின்னு என்ன, ஒரு மனைவியோட வாழ்ந்தா பிரச்சனை கிடையாது, ஒரு 2 3 மனைவி வச்சுக்கிட்டு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இந்த பஞ்சாதியை விட்டு அந்த பஞ்சாதிக்கு போனா எப்படி இருக்கும்? அப்ப அந்த ரோசம் தான் இவருக்கு வந்தது. நீங்க பல மனைவிகளோடு வாழக்கூடிய உங்களை போன்ற ஒருவரோடு நான் இருக்கும் பொழுது நான் ரோசப்படாம எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உனக்கிட்ட உன் சைத்தான் வந்துட்டானா அப்படிங்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், எனக்கிட்ட சைத்தான் இருக்கிறானா அப்படின்னதும், ஆமா உன்கிட்ட சைத்தான் இருக்கிறான், உனக்கிட்ட மட்டும் இல்ல, இந்த உலகத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ மனிதர்களாக அத்தனை பேரோடும் சைத்தான் இருக்கிறான். யா ரசூலல்லாஹ், உங்களோடையுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா என்னோடையும் தான் சைத்தான் இருக்கிறான், ஆனா அல்லாஹ் எனக்கு அவனை அடிபணிய வைத்து விட்டான், என்கிட்ட விளையாட்டு காட்ட முடியாது அப்படின்னு அல்லாஹ் ஆக்கிட்டான். அவன் மத்தவங்கள்ட்ட அவன் விளையாட்டு காட்டுவான், பிரச்சனையை உண்டாக்குவான், இந்த மாதிரி சிந்தனையை உண்டாக்குவான், சைத்தான் அதைத்தான் பண்ணுவான் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுவான். உள்ளத்திலே ஊடுருவி அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த சிந்தனைகள் என்பது மனுஷன் உள்ளத்துல வரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூலே இந்த மாதிரி கேளுங்க. ஆனா கேட்கிறதுக்கு சந்தர்ப்பம் எது வரைக்கும் தெரியுமா? 2 சந்தர்ப்பத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த சந்தர்ப்பத்தை அடையிறதுக்கு முன்னாடித்தான் மனுஷனுக்கு இஸ்திக்ஃபார் தௌபாங்கிறது. ஒரு மனுஷன் தன்னுடைய சக்கராத்துக்கு முதல் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டுக்கிறணும். மௌத்து எப்ப வரும்னு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு பேசிக்கிட்டு இருப்பான், அடுத்த செகண்ட் வெளியே போன உடனே அவர் மௌத்தாயிட்டாரான்னு கேள்விப்படுறோம், சொக்காயிரம். என்ன மௌத்தா? இப்பதான் என்னோட பேசிட்டு போனாருமா, இப்பதான் பேசினாரு. மௌத்துக்கு அஜல யாரு தீர்மானிச்சது? நீயா நானா தீர்மானிச்சது? தீர்மானிச்சவன் ரப்பு இல்லையா? அப்ப எங்கட தவறுக்கு நேரம் காலம் டைம் பார்த்து மன்னிப்பு கேட்போம் இருக்க கூடாது. நேரம் காலம் பார்த்து கேட்கிறது ஒன்றல்ல இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார் என்பது ஒவ்வொரு நொடியிலும் அல்லாஹ்வோடு நாங்கள் சம்சாரித்துக் கொண்டிருப்பது, அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருப்பது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம். அத நாங்க எங்கட நாவினால் ஒவ்வொரு நிமிடமும் அசை போட்டுக் கொண்டிருக்க வேண்டும். யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ், என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ். ஏன்? எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ என் வாழ்வில் தவறுகள் பாவங்கள் நடந்திருக்கும். அந்த உணர்வோடு வாழுகிறவன் தான் மூமின். அப்ப நாங்க மரணத்தினுடைய நேரத்தை அடைவதற்கு முன்னால், சக்ராத்துடைய நேரம் தொண்டை குழிக்குள்ள உசுறு வர்றதுக்கு முன்னாடி அல்லாஹ்ட்ட கையேந்துகின்ற மன்னிப்பு கேட்கிறவர்களாக மாறணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், லா யக்பலு தௌபத்தல் அப்தி மா லம் யுகர்ரிர். தொண்டை குழிக்குள்ள வந்து உசுறு துடிச்சுக்கிட்டு இருக்குமே, அந்த நேரத்தில் ஒரு அடியான் கேட்கிற பிரார்த்தனை, ஒரு அடியான் செய்கிற தௌபா அல்லாஹ்ட்ட ஏற்கப்படாது. அப்ப மௌத்துக்கு நாங்க நேரம் குறிக்கப்பட்டது என்று இருந்தாலும் எந்த நேரம் என்றது அறியாதவர்கள் நாங்கள். அந்த அஜல் எப்ப வரும் தெரியாதவங்க நாங்க. தெரியாட்டி நாங்க அதுக்கு முன்னாயத்தம் பண்ணணும். முன்னாயத்தை எங்களோட வாழ்க்கையில உசுரோட இருக்கும் போது, ஆரோக்கியமாக இருக்கும் போது, இப்ப பேசிக்கிட்டு இருக்கும் போது நாங்க அதுக்கு தயாரா இருக்கணும். என்ற மௌத்துக்கு நான் தயார், என் பாவங்களுக்கு பரிகாரம் தேடக்கூடியவனாக நான் இருக்கணும் என்றதான் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். அப்ப நாங்க மௌத்துக்கு முன்னாடி பாவ மன்னிப்பு கேட்கணும். மௌத்துடைய நேரத்துல நாங்க ஒவ்வொருவரும் கேட்போம், ஆனா அல்லாஹ் ஏற்க மாட்டான். ஒரு அடியான் மரண நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே கேட்பான். அந்த மரண நேரத்தில் அவன் அல்லாஹ்ட்ட கேட்கிறத அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்விடத்திலே சக்கராத்துடைய நேரத்தில் தொண்டை குழிக்குள் உயிர் பதைபதைக்கும் பொழுது எந்த மனுஷனுக்கும் தெரியாது அல்லாஹ்வோடு அவன் பேசுறது. அல்லாஹ் அவனோட பேசுவான், அடியான் அல்லாஹ்வோட பேசுவான். ஆனா பக்கத்துல தாய் இருப்பா, பாப்பா இருப்பா, பிள்ளைகள் இருக்கும், பொஞ்சாதி இருக்கும், கணவன் இருக்கும், கூட பிறந்தவங்க எல்லாம் இருப்பாங்க, சக்கராத்து ஹாலா மும்பாங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். அல்லாஹ் பிடரி நரம்பை விட அருகில் இருக்கிறவன். அவங்கிட்ட நாங்க என்ன கேட்போம்? யா அல்லாஹ் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தான், யா அல்லாஹ் எனக்கு ஒரு டைம் கொடு, யா அல்லாஹ் நான் பாவ மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடுறேன், யா அல்லாஹ் தௌபா செஞ்சுட்டு வந்துடுறேன், யா அல்லாஹ்
இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் உனக்காக தர்மம் செஞ்சுட்டு வாரையா அல்லாஹ் அப்படி ஒரு மனுஷன் கேட்பான். கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, சும்மா வெறும் வார்த்தைங்கிறான் அல்லாஹ். அந்த நேரத்துல அல்லாஹ்ட்ட நாம கேட்கிறது சும்மா வேஸ்ட்ங்கிறான் அல்லாஹ். இந்த டைம்ல இல்ல, நீ கேட்டிருக்கணும். நீ எப்ப கேட்டிருக்கணும்? உசுரோட திடகாத்திரமா இருக்கும் போது கேட்டிருக்கணும். இப்ப நீ கேட்கிறது இது வெறும் வார்த்தை. கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இதுக்கு பிறகு உனக்கு டைம் கிடையாது, இதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. வமின் வராஇஹிம் பர்ஸகுன், அந்த பர்ஸகுடைய வாழ்க்கை இருக்குது, அங்கே வச்சு உன்னை நான் கவனிச்சுக்கிறேன் அல்லாஹ். அப்ப மௌத்துடைய நேரத்துல நாம கேட்கிறதுக்கு அலௌட் கிடையாது. டைம் முந்தவும் மாட்டாது, பிந்தவும் மாட்டாது, அதுக்குள்ள நாங்க கேட்டுக்கிறணும் அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? மிகப்பெரிய சான்று என்ன தெரியுமா? இந்த உலகத்துல அல்லாஹ் தன்னைய கடவுள் என்று சொல்லி, என்னைய வணங்குங்க என்று சொல்லி, என்னை விட ஒரு கடவுள் இல்லை என்று சொல்லி ஒரு தூதரை அனுப்பி வைச்சான், மூசா நபிய. மூசா நபி வந்து அதை சொன்னாரு. அவர் சொல்லும் போது ஃபிரௌன் யாரு? ஃபிரௌன் எப்படிப்பட்டவன்? ஆனா ரப்புக்குமுல் ஆலா, கடவுளா? மூசாவே ஓன் கடவுளா? அடே ஓண்ட கடவுளுக்கும் பெரியவன் நான் தான்டா. ஆனா ரப்புக்குமுல் ஆலா, உன்னுடைய கடவுளுக்கும் கடவுள் நான் தான் ஆகப்பெரிய கடவுள். என்னை விட ஒரு கடவுள் இருக்கிறானா? உன் கடவுளை காட்டுறான்டா, நான் பார்த்துட்டு வந்துடுறேன்டா. கோட்டையை கட்டுங்கடான்டா. ஏறி நின்று எட்டி பார்த்துட்டு அம்பண்ட வீசிட்டு வந்து சொன்னா அங்க அல்லாவும் கிடையாது, மூசாவுக்கு ரப்பும் கிடையாது, நான் தான் கடவுள் அப்படின்னு சர்வாதிகாரம் பண்ணினவன் இல்லையா அவன்? அவனை எதிர்த்தவங்களை மாறுகால் வெட்டி கொண்டவன் இல்லையா அவன்? அவன் கடைசி கட்டத்துல ஆள்பலம் இருந்தது, அதிகார பலம் இருந்தது, படைபலம் இருந்தது, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தலைக்கால் புரியாம ஆட்டம் போட்டவன் மூசாவை கொண்டு பழிக்க போறேன் அப்படின்னு கடலுக்கு துரத்தி வாரான். மூசா நபி கடலுக்கு முன்னாடி நிக்கிறாரு. அல்லாஹ் அடிங்க, தடியால அடிங்கிறான். கடல் பிளக்குது. ரெண்டு பக்கமா கடல் நிற்கும் போது அடுத்த கரைக்கு ஓடிட்டாங்க. பிராவுனுமோண்ட படைபட்டாளவும் வந்து நடுக்கடல்ல மாட்டும் போது அப்படியே தண்ணியை கவுத்து தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சு தொண்ட குழிக்குள்ள உசுறு வருது. பிராவுன் தத்தளிக்கிறான். ஆமன்து பிரப்பி ஹாரூன வ மூசா, மூசாவுடைய ஹாரூனுடைய ரப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஈமான் கொள்ளுகிறேன். பிராவுன் ஈமான் கொண்டான். பிராவுனே தன் வாயால சொன்னான், யா அல்லாஹ், நான் கடவுள் இல்லை, எனக்கு அந்த அதிகாரம் இல்லை, நான் உன்னே ஈமான் கொண்டுட்டேன் யா அல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ்ட்ட ஈமான் கொண்டேன்னு சொன்னான். அப்ப அல்லாஹ் ஏத்துக்கிட்டாரா அத? ஆமா, நீ ஈமான் கொண்டுட்ட, உன்னைய மன்னிச்சு விட்டுட்டேன் பிராவுனேன்னு சொன்னானா? இல்ல. ஆன் இப்பதானடா கேட்கிற நீ? தொண்டக்குழிக்குள்ள உசுறு வந்து பதவதச்சு துனியா விட்டு போக போற நேரத்துலதான் கேட்கிறியா? ஆல் ஆன வக்கது அசைத்த கபுலு, இப்பதான் மறுத்துட்டு வந்தாய் நீ. இப்ப கொஞ்சத்துக்கு முன்னாடி தானே நீ மூசாவை கொல்ல போறேன்னு வந்த நீ அப்படின்னு சொல்லி அவனை அல்லாஹ் அங்கே மூழ்கடிச்சு சாகடிச்சு அல்லாஹ் அவனை கேவலப்படுத்தி கரை உதைக்கிறான். அல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் ஹல்ஃபக ஆயா, உன்னை கரை ஒதுக்கி கேவலப்படுத்தி எந்த அதிகாரமும் இல்லை, எந்த பலமும் இல்லை, நீ கடவுள் இல்லை என்பதை இந்த உலகத்துக்கு காட்டி உன்னை நான் என்ன செய்வேன், சாகடிப்பேன் என்று கரையில கொண்டு எல்லாத்தையும் டோட்டலா அழிச்சு அல்லாஹ் அந்த மக்கள் பார்க்கிற வகையில கொண்டான். அவ்வளவு பெரிய சர்வாதிகாரியே அல்லாஹ் பேச வச்சானா இல்லையா? அப்படி ஒவ்வொரு மனிதர்களையும் அல்லாஹ் பேச வைப்பான். மரணத்தினுடைய நேரத்துல நாம கேட்கிற எந்த மன்னிப்பும் அல்லாஹ்ட்ட ஏற்கப்பட மாட்டாது, எந்த தௌபாக்களுக்கும் அல்லாஹ்ட்ட வெளிவிருக்காது. அப்ப உலகத்துல உசுரோட இருக்கும் போதுதான் தன்னையே திருத்திக்கிறனும் என்பதற்கு இது மிகப்பெரிய சான்று. அப்ப இந்த இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உசுறு தொண்டைக்குழிக்குள்ளால வாரத்துக்கு முன்னாடி திருத்திக்கிறீங்க, அது ஒரு சான்ஸ். இன்னொன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கிழக்குல உதிக்கிற சூரியன் மேற்குல மறையும் இல்லையா? அப்ப மேற்குல மறைகிறதுக்கு முன்னாடி அங்க உதிக்கிறது இங்க ஒரு நாள் உதிக்கும், அதுதான் கியாமத்து நாளுடைய முதலாவது மிக பெரும் அடையாளம். அது உதிச்சிருச்சுன்னு வைங்க, அதுக்கு பிறகு தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டு விடும் ரசூலுல்லாஹ். அப்ப எல்லாரும் ஈமான் கொள்ளுவாங்க. உலகத்துல ஈமான் கொள்ளாத எந்த ஒரு மனுஷனும் இருக்க மாட்டான். எல்லா மனிதர்களும் ஈமான் கொள்வார்கள்.
அல்லாஹ் தௌபாவுடைய வாசலை மூடி விடுவான். அதுக்கு பிறகு தௌபா கிடையாது. அதுக்கு பிறகு அல்லாஹ் அவங்களுடைய ஈமான ஏத்துக்கிற மாட்டாங்க. அதான் நடந்து முடிஞ்சிருச்சு, கியாம நாள் வந்துருச்சு. அப்புறம் நீ என்னத்துல ஈமான் போடுறதுனால அந்த வாசலை மூடிடுவான். அதுக்கு முன்னாடி நீங்க கேட்டுக்கிறீங்க, மன்னிப்பு கேளுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப மன்னிப்பு என்பது சகோதரர்களே, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய அடிமைத்தனத்தை, பலவீனத்தை ஒத்துக்கொள்ளுகிற இடம். நான் கையேந்த மாட்டேன்னா பெருமைக்காரன் நாம. அல்லாஹ்ட்ட நாம கையேந்த மாட்டோம், எனக்கு தேவையில்லை, அவங்கிட்ட எனக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்ட்ட தாண்டா உனக்கு தேவை இருக்குது. ரிஸ்கை கொடுத்தவன், ஆயுளை கொடுத்தவன், அவ்வளவு உலகத்துல வாழ்றதுக்குரிய அத்தனை வசதி வாய்ப்பையும் தந்தவன், அவன் தந்ததை அனுபவிச்சுக்கிட்டு துனியாவில வாழ்ந்துட்டு எனக்கு ரப்பு கிட்ட தேவையில்லைன்னு சொன்னா அல்லாஹு ஸமத், அவன் தான் தேவைகளற்றவன். நீ தேவை இல்லாதவனா? உனக்கு தேவை இல்லையா? தேவை இருந்தா நீ போகணும் அல்லாட்ட. அப்படின்னு நான் கையேந்த மாட்டேன்னா, கையேந்தாம இருந்தா நாம சைத்தானா போயிருவோம், பெருமைக்காரனா போயிருவோம். உனக்கிட்ட எனக்கு என்ன அல்லாஹ் தேவை இருக்குது என்ற மாதிரி அல்லாஹ் கிட்டயே எனக்கு தேவையில்லைன்னு ஆயிருவோம். அப்படி அல்ல, நாங்கள் தேவையுள்ள அடியார்கள், தேவைகள் நமக்கு இருக்கிறது. நான் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கலாம், என்னுடைய குற்றம் குறைகளை அல்லாஹ்விடத்தில் முறையிடலாம். அது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு மன்னிக்க தயாராக இருக்கிறான் என்று ஒரு அடியான் தன்னுடைய அடிமைத்தனத்தை அல்லாஹ்விடம் சொல்லுகிற ஒரு இடம். அப்ப நாம ஏந்துகிற கையை அல்லாஹ் வெறுமையாக ஒருபோதும் அனுப்ப மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப கையேந்தி கேட்கிற மக்களாக நாம் மாற வேண்டும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, துஆ பிரார்த்தனை என்பது, இஸ்திக்ஃபார் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் அத்தியாவசியமான அடிப்படையான ஒரு விஷயம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நாம தவறு செய்யல என்று சொன்னா நாம மனுஷன் இல்லைன்னு அர்த்தம். நாம தவறு செய்யல, தவறே நாங்க செய்ய மாட்டோம்னா நாங்க மனுஷனே இல்லைன்னு அர்த்தம். அப்ப நம்ம கல்லா இருக்கணும், ஒரு மரமா இருக்கணும், ஒரு சுவரா இருக்கணும். அப்ப மனித உணர்வுகள் அற்ற ஒரு ஜடமா இருக்கணும். அப்பதான் தவறுக்கு அப்பாற்பட்டவங்களா இருப்போம். மலக்குமார்கள் யாரு? அவர்கள் படைக்கப்பட்டவர்கள், தவறு செய்ய மாட்டார்கள். இடப்பட்ட கட்டளை ரோபோ மாதிரி தான், இடப்பட்ட கட்டளைகளை மட்டும்தான் பண்ணுவாங்க, வேற எதையும் பண்ண மாட்டாங்க. அப்படியா மனுஷன்? மனுஷன் மலக்கு கிடையாது, மரக்கட்டையும் கிடையாது. அப்ப நாம இறைவன்ட்ட கையேந்தனும். நாம கையேந்தி கேட்கும் போது அல்லாஹ் சந்தோஷப்படுவானாம். எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவான் தெரியுமா? ஒரு அடியானுடைய இந்த தௌபாவை அல்லாஹ் ஏத்துக்கிட்டு சந்தோஷப்படுவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு அடியான் அவன் ஒரு பாலைவனத்துல பிரயாணம் போறான். பாலைவனத்துல பிரயாணம் போகக்கூடிய அந்த அடியான் ஒட்டகத்துல சாப்பாடு, தண்ணி எல்லாத்தையும் கட்டி எடுத்துக்கிட்டு போறான். போய் ஒரு இடத்துல களைப்புக்காக, வெயில், சூடு, தூசி, மணல் என்று களைப்புக்காக ஒரு இடத்துல ஒட்டகத்தை விட்டுட்டு ஸ்டாஞ்சி தூங்குறான். கண்ணை முழிச்சு பாக்குறான், ஒட்டகத்தை காணல. கண்ணை முழிச்சா ஒட்டகத்தை காணும். அப்ப நடு பாலைவனத்துல அந்த பக்கம் போறதா இந்த பக்கம் போறதா என்ற பிரச்சனை, நடந்து போக முடியாது, போனா தாகம் எடுக்கும், வெயில், தூசி, காத்து, எப்படி போறது? அப்ப மரணம் இனிமே நமக்கு நிச்சயம், இனி தப்புறதுக்கு வழி இல்ல, ஒட்டகம் நான் போயிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு கவலையில, துக்கத்துல இனி நம்ம வாழ்க்கை முடிஞ்சின்னு முடிவெடுத்துட்டு படுத்துடுறான். திரும்ப படுத்து கண்ண முடிச்சு பாக்குறான், தண்ட பக்கத்துல அந்த ஒட்டகம் நிக்குது. போன உசுறு ரிட்டர்ன் வந்த மாதிரியா இல்லையா? போன உசுறு அவனுக்கு திரும்ப கிடைச்சா எப்படி இருக்கு, எவ்வளவு சந்தோஷப்படுவான். அப்படியே பாஞ்சி அந்த ஒட்டகத்துல கழுத்துல உள்ள சேனத்தை புடிச்சுக்கிட்டு, அல்லாஹும்ம அன்த அப்தி வான ரப்புக்க, யா அல்லாஹ் நீ என் அடிமை, யா அல்லாஹ் நான் உன்னுடைய எஜமான் என்று அந்த அடியான் சொல்லிடுவான். அவன் தப்பாத்தான் சொன்னான், ஆனா அது தப்பு கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு கடவாய் பல்லுகள் தெரிகிற அளவுக்கு சிரிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். யா அல்லாஹ் நீ என் அடிமை என்ற தெரியாது, இவன் தான் அடிமை, இவன் யா அல்லாஹ் நான் உன் அடிமைன்னு இருக்கணும், யா அல்லாஹ் நீ என் அடிமை, நான் உன் எஜமான் அடிவன் சொல்றான். அவனுக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தின் வெளிப்பாடு உச்சகட்டத்துல என்ன சொல்றோம்ன்றத மறந்துட்டான். அப்படி அல்லாஹ் இந்த அடியான் அடைந்த சந்தோஷத்தை விட தன்னிடத்தில் கையேந்தி செய்கிற தௌபாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகிறான். தௌபா செய்யும் போது அல்லாஹ் ஒரு அடியான் தௌபா செய்வதை கண்டு அதை விட சந்தோஷப்படுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட சந்தோஷப்படுறான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் ஒரு தாயை விட 60 மடங்கு இரக்கம் உள்ளவன்.
ஒரு உம்மா ஒரு பிள்ளைக்கு எவ்வளவு இரக்கம் காட்டுவாங்களோ அதை விட இரக்கம் உள்ளவன் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் 60 மடங்கு இரக்கம் உள்ளவன்டா, அடியாறுகளை அடி அடின்னு அடிச்சு துவச்சி அவங்களை கொடுமைப்படுத்தி நரகத்துல போட்டு வேதனை செய்ய விரும்புவானா? என் அடியார்கள் பலவீனமானவர்கள், அவங்களே நான் தண்டிச்சிடக்கூடாது, இந்த தண்டனை அவங்க தாங்க மாட்டாங்க, அவங்கள மன்னிச்சு நான் எப்படியாச்சும் சொர்க்கத்துல போட்டுறதும் அல்லாஹ் எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா மனமுரண்டாக நாம தான் அல்லாஹ் கிட்ட நெருங்காம இருக்கிறோம். அப்ப நாங்க தானே அநியாயக்காரர்கள், நாங்க தானே மனமுரண்டு பிடித்தவர்கள். அப்ப அதுக்கு தண்டிக்கப்படுறது நியாயம் தானே? அப்ப அல்லாஹ் மன்னிப்பான், மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறான்டா நாம் அல்லாஹ்ட்ட கேட்கணும், அல்லாஹ் கிட்ட போகணும், நெருங்கணும்ங்கிறத இந்த செய்திகள் சொல்லித் தருகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ தௌபா பாவ மன்னிப்பு என்பது 2. ஒன்று பாவ மன்னிப்பு என்பது நாம அல்லாஹ்ட்ட கையேந்தி துஆ செய்யறது, துஆ செய்யணும், நாங்கள் ஒவ்வொருவரும் துஆ செய்ய வேண்டும். இன்னொன்று இருக்கிறது பாவத்தை விட்டு மீளுவது. இந்த பாவத்தை விட்டு மீள்றது தௌபான்றது இருக்குது. இது எங்க சமுதாயத்துக்கு நிறைய பேருக்கு விளப்பம் இல்லை. தௌபான்றது என்னன்னா தாபன்னா திரும்பி வந்தான்னு அர்த்தம். தூபு இலல்லா, நீங்கள் அல்லாஹ்வின் பால் திரும்பி வாருங்கள் என்று அர்த்தம். நீங்க தௌபா செய்யுங்கள் என்றா நீங்க செஞ்ச தவறுல இருந்து விட்டுட்டு வாங்க என்று அர்த்தம். தௌபாங்கிறது என்னன்னா செஞ்ச தவறை விட்டுட்டு நாம அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு வாரது. யா அல்லாஹ் தப்பு பண்ணிட்டேன், யா அல்லாஹ் இனிமே பண்ண மாட்டேன், யா அல்லாஹ்ன்னு அதை விட்டு நாங்க விலகி வாரதுதான் தௌபா. மீண்டு வருதல், மீளுதல், பாவ மீட்சி. அப்ப பாவ மீட்சின்றது என்னன்னா செஞ்ச தவற விடுறது 1, விட்டுட்டு அதை செஞ்சிட்டமே கவலைப்படுறது 2, அந்த கவலைப்பட்டவன் இனிமேல் இந்த பாவத்தை இந்த வாழ்க்கையில செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்றது 3. அது அடியானோட சம்பந்தப்பட்ட பாவமாயிருந்தா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அந்த அடியான்கிட்ட போய் நான் இப்படி பண்ணிட்டேன் வாப்பா என்னைய மன்னிச்சுக்கேன் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவன் மன்னிக்கணும். அவன் மன்னிக்கலன்னு அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்ப அடியானோடு சம்பந்தப்பட்டதுக்கு 4 நிபந்தனை, அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டா 3 நிபந்தனை. 1, அவன் செஞ்சதை விடணும், இனிமே இதை நான் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ளணும், அதுக்காக கவலைப்படணும். அல்லாஹ் கிட்ட அவன் மீண்டு வந்துட்டானா அல்லாஹ்வோட மன்னிச்சிருவான். தொழலையா, யா அல்லாஹ் நான் தொழாம இருந்தது குத்தம் தான், இனிமே நான் தொழுவேன் யா அல்லாஹ், என் வாழ்க்கையில 20-30 வருஷத்தை நான் அநியாயமா கடத்திட்டேன் யா அல்லாஹ் அப்படின்னு கவலைப்பட்டு அல்லாஹ்வின் பால் மீண்டு வாரானே, இனிமே என் வாழ்க்கையில தொழுகையை விட மாட்டேன், நோம்ப விட மாட்டேன், யா அல்லாஹ் நீ சொன்ன இந்த கட்டளையை நான் மீற மாட்டேன் அப்படின்னு மீண்டு வந்துடுறானே, அல்லாஹ் மன்னிச்சிருவான். அது அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். ஆனா அடியாரோட சம்பந்தம், அவனை ஏசிட்டேன், அடிச்சிட்டன், அவனோட பொருளை அநியாயமா பறிச்சிட்டன், அவன் காணியில கைய வச்சிட்டன், அவன் பொருளாதாரத்துல மோசடி செஞ்சிட்டன்னா அவங்கிட்ட போகணும். இங்க பெருமதி பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஏன் கௌரவம் பார்த்துட்டு இருந்தேன், அங்க மொத்தமா காலியாயிரும் மறுமையில. அல்லாஹ் மறுமையில மன்னிக்க மாட்டான். மறுமையில் ஒரு அடியான் சத்தமஹாதா கத்தலஹாதா வக்கடமஹாதா வசஃபக்க தமஹாதா, யா அல்லாஹ் இவரையா சொர்க்கம் அனுப்ப போறாய், மலமலையான நன்மைகள் சொர்க்கத்துக்கு இந்த அந்தாண்டு ஒரு ஜான் இருக்கும், யா அல்லாஹ் இவன் என்னை அடித்தான், என்னை ஏசினான், என்னை திட்டினான், எனக்கு அவதூறு சொன்னான், என் ரத்தத்தை ஓட்டினான், யா அல்லாஹ் எப்படி நீ இவனை அனுப்பலாம் என்று அந்த ஒரு வழக்கு தொடுக்கப்படுமே. அப்ப அதுக்கு என்ன பிராயச்சித்தம்? அல்லாஹ் அந்த நம்மட நன்மை எல்லாம் புடுங்கி அவனை கொடுத்துட்டு அவன் தீமையெல்லாம் புடுங்கி நம்ம தலையில கட்டி தூக்கி நரகத்துல வீசினா, தொழுகை பிடித்த நோன்பு செய்த தர்மம் அத்தனை நன்மைகளும் பாழா போயிருமா இல்லையா? லொஸ்டானவங்க என்ற சொல்ல இவங்களைத்தான் சொன்னாங்க, லொஸ்டானவங்க. அதுக்கு நாங்க இடம் கொடுத்துட கூடாதுன்னா இந்த உலகத்திலேயே போய் பிராயச்சித்தம் பண்ணிடணும். உன்னைய பத்தி நான் தப்பா பேசிட்டேன், உனக்கு தெரியாது, ஆனா நான் பேசினேன், நீ என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி எங்க கௌரவத்தை விட்டு கொடுக்கலன்னா அங்க மாட்டிக்கிருவோம். இங்க உலகத்துல செஞ்ச அநியாயத்துக்கு தப்புக்கு பிராயச்சித்தம் தேடலையா, அடியானோடு அடியான் சம்பந்தப்பட்டதா, அங்க மாட்டிக்கிருவோம். அப்ப என்ன உலகத்தில் அடியானுக்கும் இடையில் உள்ள பிரச்சனை என்றால் இந்த 3ஓடு 4வது நாங்கள் சம்பந்தப்பட்டவனிடத்துல மன்னிப்பு கேட்கிறது. அங்க மன்னிப்பு கேட்டுட்டு ரிட்டர்ன் அல்லாட்ட வந்துடணும். அதான் தௌபா. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தௌபா என்றது இன்னைக்கு எங்க சமுதாயம் எப்படி வழங்கியிருக்கு தெரியுமா? ரமலான் காலம் வந்த உடனே 27வது இரவை எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. ஏன்னா இவங்க அன்னைக்கு தான் பிறக்க போறாங்க.
எல்லாம் பள்ளிக்கு போய் செஞ்ச பாவத்தை எல்லாம் மொத்தமா கழுவிட்டு பிறந்த பிள்ளைகளா வரப்போறாங்க. 27 நோம்புக்கு லைலத்துல் கத்ர் இரவு யாரு சொல்லி கொடுத்தா உனக்கு 27 லைலத்துல் கத்ர் இரவு? ரசூலுல்லாஹ் சொன்னதே இரவு, அதாவது ரமலானுடைய கடைசி 10ல ஒற்றைப்படை நாள்ல தேடுங்கன்னுதான். இவன் 27 மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த மக்களை எல்லாம் கூப்பிட்டு ஆம்பளை பொம்பளை எல்லாம் நிறைச்சி பள்ளிவாசல்ல தடல் புடலா சாப்பாடு எல்லாம் போட்டு கடைசி கட்டத்துக்கு ஹஸரத் லைட் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு தௌபா சொல்லி கொடுப்பாரு. போனவனுக்கு அவர் என்ன தௌபா செஞ்சாருன்னு தெரியாது, இவன் என்னத்துக்கு ஆமீன் சொல்லிட்டு வந்தேன்னு அவனுக்கு தெரியாது. அவர் ஊண்டு கண்ணீர் வடிக்கிற மாதிரி பாசாங்கு செஞ்சு அவன் மனசால உருகி அவன் செஞ்சதுக்கு அவன் தப்பை தன்னிறைவனோடு தான் பேசினால் தானே அதுல ஒரு உயிரோட்டம் இருக்கும். நான் செய்த தவறு யா அல்லாஹ், நான் பண்ணின தப்பு யா அல்லாஹ், என்னுடைய உள்ரங்கம் பரகசியம் இரகசியம் எல்லாம் அறிந்தவன் நீ யா அல்லாஹ் அப்படின்னு தான் ஒரு அடியான் அல்லாஹ்வோடு நெருங்கி தான் பேசினாத்தான் அதுல ஒரு உயிரோட்டம் இருக்கும், ஒரு உணர்வு இருக்கும். ஆனா இவரு தௌபா சொல்லுவாரு, ஆமீன் ஆமீன். இவங்க எல்லாம் அழுது மன்னிப்பு கேட்டு வந்துட்டாங்களாம், அல்லாஹ் மன்னிச்சிருவானா? இவர்கள் தான் நரகத்தின் கொல்லிக்கட்டைகள். சாதாரண விஷயம் இல்ல. இந்த தௌபாவை ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சா? ஹஸரத் தௌபா சொல்லி கொடுத்தா இவங்க ஆமீன் சொன்னா அல்லாஹ் மன்னிச்சு அனுப்பி விட்டுருவான். தௌபா செஞ்சிட்டாங்க. இப்போ அன்னைக்கு பிறந்த பாலகன் இவங்க, அது ரசூலுல்லாஹ்க்கு தெரியாதா? நபிகள் நாயகம் மக்களை எல்லாம் கூப்பிட்டு பள்ளிவாசல்ல உட்கார வச்சு, மக்களை நான் துஆ செய்றேன், உங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன், நீங்க ஆமீன் சொல்லிட்டு போயிருங்க, தௌபா கிடைச்சிரும் உங்களுக்கு எல்லாருக்கும். ரசூலுல்லாஹ்க்கு செய்ய தெரியாதா? மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, யா ரசூலல்லாஹ் நான் விபச்சாரம் பண்ணிட்டேன் யா ரசூலல்லாஹ். அவர் செஞ்ச தௌபா என்ன தெரியுமா? நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன் யா ரசூலல்லாஹ், தண்டனையை கொடுங்க. பார்த்தாங்க, போப்பா போப்பா அப்படின்னு விரட்டி விட்டாங்க ரசூலுல்லாஹ். இந்த பக்கம் விரட்டினா அந்த பக்கம் வந்து நிக்கிறாரு, இல்ல யா ரசூலல்லாஹ் எனக்கு தண்டனை வேண்டும். ரசூலுல்லாஹ் இந்த பக்கம் மூஞ்சி திருப்பிடு போங்க மாயிஸ்ன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்து நிக்கிறாரு, ரசூலுல்லாஹ் பார்க்க விரும்பல, பின்னாடி வந்து நிக்கிறாரு. ரசூலுல்லாஹ் விடுற மாதிரி இல்ல, அல்லாஹ்வுடைய தூதரே தண்டனை கொடுங்கள் யா ரசூலல்லாஹ், தப்பு செஞ்சிட்டு வந்துட்டேன் யா ரசூலல்லாஹ் அப்படிங்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து இவரை இல்ல நீங்க போங்கன்னு விரட்டி விட்டாங்க. விரட்டிட்டு சொன்னாங்க, இந்த மாயிஸுக்கு பைத்தியமா, அவருக்கு மூளை குழம்பிருச்சா, இப்படி வந்து சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இவரை போய் பாருங்கப்பான்னாங்க. அவர் ஊட்ட போனா இருக்க முடியல, அவருக்கு செஞ்ச தப்பு மனச உறுத்துமா இல்லையா? அல்லாஹ் என்னைய தண்டிச்சிருவானே அப்படின்ற அந்த பயம் அவருக்குள்ள இருந்ததுனாலதான் இல்ல, உலகத்துல இருக்கிற தண்டனையை வாங்கினாத்தான் என்ற ரப்பு என்னைய மன்னிப்பான்னு நினைச்சாங்க. திரும்ப வராங்க, சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, மாயிஸுக்கு பைத்தியம் இல்லையா ரசூலுல்லாஹ், கிளியரா தான் இருக்கிறாரு. திரும்ப மாயிஸ் அவர்கள் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ் என்னால முடியல யா ரசூலல்லாஹ், தண்டனை கொடுங்கள் யா ரசூலல்லாஹ்னாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கல்லால அடிச்சு கொல்லுங்கன்னாங்க. சஹாபாக்கள் எல்லாம் கல்லால் துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க. ஓடுறாரு, அடி தாங்க முடியாம வலி தாங்க முடியாம கத்துறாரு. மாயிஸ் அவர்கள் ஓடும் போது என்னை அடிக்காதீங்க விட்டுருங்க அப்படின்னு கேட்கிறாரு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் என்னை அடிக்க வேணாம் என்று சொன்ன நேரமே நீங்க விட்டுருக்கலாமே, மாயிஸ நீங்க அடிக்காம விட்டுருக்கலாமேன்றாங்க. அடித்து கொண்டார்கள். அவர் அந்த விபச்சாரத்துக்குரிய தண்டனை உலகத்துல வாங்கிட்டாரு. அவர் செஞ்ச தௌபா என்ன? மாயிஸ் அவங்க செஞ்ச தௌபா ரசூலுல்லாஹ்ட்ட போய் நீங்க எனக்காக துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ், நான் ஆமீன் சொல்லிக்கிறேன், தௌபா சொல்லிட்டாங்கன்னு கேட்டாங்களா? நீ தௌபா புத்தகம் எழுதி வச்சு படிக்கிறாங்களே, தௌபா புத்தகம் விற்பனைக்கு உண்டு. என்னடா தௌபா, அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் தாண்டா அல்லாஹ்ட்ட மீண்டு வரணும், இவன் தௌபா புத்தகம் எழுதி வச்சு விற்கிறான். அப்ப மாயிஸ் ரலி அவங்க செஞ்ச தௌபா என்ன? அவர் செஞ்சதை நினைச்சு கவலைப்பட்டாரு, செஞ்ச தவறை விட்டுட்டு வந்தாரு, இனிமே என் வாழ்க்கையில இது இருக்கக்கூடாதுன்னு உறுதி எடுத்தாரு. அதுக்கு சொல்யூஷன் என்ன? என்னுடைய தவறுக்குரிய தீர்வு என்ன? அதுக்குரிய தண்டனை நான் இந்த உலகத்தில் வாங்க வேண்டும். வாங்கிக்கிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க, இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அந்த பொம்பளை வந்து நிறை மாத கர்ப்பிணி, புள்ள புறக்க இருக்குது. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நான் விபச்சாரி, எனக்கு தண்டனையை கொடுங்க யா ரசூலுல்லாஹ்னாங்க. ரசூலுல்லாஹ் அவங்கள பார்த்துட்டு சொன்னாங்க, இல்லவா நீங்க போய் குழந்தையை பெத்தெடுத்துட்டு வாங்கம்மான்னாங்க. பாபா கிடைச்சிருச்சு.
வாராங்க வந்து ரசூலுல்லாஹ்ட்ட, பாபா கிடைச்சிட்டியா ரசூலல்லாஹ், இப்ப தண்டனையை கொடுங்க. இல்லம்மா அது சின்ன புள்ளமா, 2 வருஷம் பால் கொடுத்துட்டு வாங்க. 2 வருஷம் போய் பால் கொடுத்தா எவ்வளவு காலம், அவங்க மறந்து போட்டு போடா போடான்ட்டு விட்டுட்டு இருந்திருப்பாங்களா இல்லையா? 2 வருஷத்துக்கு பின்னாடி அந்த புள்ளட கையில ஒரு ரொட்டி துண்டையோ அல்லது பேரித்தம்பழத்தையோ கொடுத்துட்டு அது சாப்பிட்டு சாப்பிட்டு வருது. இந்த அம்மா வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யார சொல்லலாம், ஒரு காலத்துல வந்து நான் தப்பு செஞ்ச பொம்பளைன்னு சொன்னேனே, அந்த பெண் நான் தான், எனக்கு தண்டனையை கொடுங்க யார சொல்லலாம். ரசூலுல்லாஹ் அவங்கள கழுத்து வரைக்கும் புதைக்க சொன்னாங்க. புதைச்சிட்டு அவங்கள கல்லால அடியுங்க அப்படின்னாங்க. கல்லால அடிக்கிறாங்க. அடிச்சா அவங்கள மூஞ்சில ஒரு கல்லு பட்டு தலை வெடிச்சு அங்க இருந்து ரத்தம் சிதறி காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட உடுப்புல படுது. சீ, ஒரு விபச்சாரியோட ரத்தம் என்ற ஆடையில பட்டுச்சே அப்படின்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகங்கள் சிவந்து ரசூலுல்லாஹ் கோபப்பட்டு, காலிதே என்ன வார்த்தை பேசினீர்கள் காலித், இந்த பெண்மணி செய்த தௌபா உங்களுக்கு தெரியுமா? அவள் செய்த தௌபாவை லவ் குஸிமத் பைன 70 மின் அஹ்லில் மதீனா லவஸிஅத் ரசூலுல்லாஹ். அவள் செய்த தௌபாவை இந்த மதீனாவில் 70 பேர்களுக்கு பிரித்து கொடுத்தாலும் அது அத்தனை பேரையும் மிகைத்து விடும்னாங்க. அந்த பெண்மணி செஞ்ச தௌபா என்ன? பள்ளிவாசலுக்குள்ள போய் உட்கார்ந்து ரமலான்ல மன்னிப்பு கேட்டு அழுது தொழுது யா அல்லாஹ்ன்ட்டு அல்லாஹ்வோட ரசூல் செஞ்ச துஆக்கு ஆமீன் சொல்லிட்டு வந்தாங்களா? அவங்க தண்டனை வாங்கினாங்க. செஞ்சதுக்கு கவலைப்பட்டு விட்டுட்டு வந்து உறுதி எடுத்துக்கொண்டு தண்டனை வாங்கினாங்க. அதான் அல்லாஹ்வின் பால் மீளுதல், பாவ மீட்சி. இனிமே லைஃப்ல அது இருக்காது. அந்த பாவ மீட்சியை தான் அல்லாஹ் விரும்புகிறான். அப்படி எங்க வாழ்க்கையில நாங்க செஞ்ச தவறுகளுக்கு பாவ மீட்சி தேடி இருக்கோமா? எங்க வாழ்க்கையில நாங்க அல்லாஹ்ட்ட கையேந்தி பாவத்திற்கான பரிகாரங்களை கேட்டிருக்கிறோமா? எங்கட வாழ்க்கையை நாங்க சுய பரிசோதனை செய்யணும். அல்லாஹ்வோடு எனக்குள்ள நெருக்கம் தொடர்பு என்ன என்றதை சுய பரிசோதனை செய்யணும். கேட்கணும். ஒவ்வொரு மனுஷனும் அவருடைய உள்ளத்திலே கேள்வி கேட்கணும். அப்ப இதையெல்லாம் கவனத்துல வச்சு நாங்கள் எங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் தேட கடமைப்பட்டிருக்கிறோம். பாவ மன்னிப்பு தேட கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு அடியார்களும் கேட்க வேண்டும். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்டு திருந்தி வாழுகிற நல்ல மக்களாக ஆகுவதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம யுஃப்திஉ பில்லைலி வன்னஹார். இந்த உலகத்திலே வாழுகின்ற எல்லா மனிதர்களுமே ஏதோ ஒரு வகையில் இரவிலும் பகலிலும் தவறு செய்கிறார்கள். அவர்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? வகைருல் ஹத்தாஈன அத்தவாபூன். தப்பு செய்றவங்கள்ல சிறந்தவர்கள் அவர்கள் செய்த தவறை விட்டு மீண்டு வருகிறவர்கள். அதுல இருந்து மீண்டு வந்துடணும், அதிலே நிலைத்திருக்க கூடாது அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லித் தருகிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில தவறுகள் இருந்தால் திருத்திக் கொள்ள வேண்டும். மரணத்திற்கு முன்னால் திருத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹமத்தையும் கருணையையும் எதிர்பார்த்து நாம் நம்முடைய பாவங்களுக்கு பாவ மீட்சி தேடக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.